இந்த டிஃப்ரெண்ட் செஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸு, உங்களுடைய வியூஸ்லாம் கொஞ்சம் அனுப்புங்க. அண்டு பார்க்காதவங்க பார்க்குறவங்க தே நாட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இல்லை இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட் சப்ஜெக்ட்ஸ் அதனால் நம்ம ஸ்மால் பீப்புளுக்கு எப்படி அதை கொண்டு போகணும் அந்த நோக்கத்தோடு தான் இந்த செஷன்ஸாக போட்டிருக்கேன். அதில் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட்ஸ் தான் எல்லாமே. ஆனால் உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் பீப்புளுக்காக இதை சிம்பிளிஃபை பண்ணி புரிகிற மாதிரி போட்டால் அவங்களுக்கு அது ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அது அவங்க கற்றுக்கலாம், அந்த பிஸ்னஸில் தே கேன் இம்ப்ரூவ்ன்றதுக்காக தான் போடுறேன். ஸோ தொடர்ந்து யூ கிவ் யூ சப்போர்ட். அது எனக்கு மோட்டிவேட்டிங் கொடுத்தா தான் என்னால் தொடர்ந்து மற்ற இது செஷன்ஸ்லாம் போட முடியும். ஸோ இதில் நம்ம ஆக்சுவலி இப்போ லாஸ்ட்டு பிரேக் ஈவன் அனாலிசிஸ், காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே ஒரு பழைய இதில் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ரிபியூஷனை பற்றி பேசிட்டு வரோம். கான்ட்ரிபியூஷன் பற்றி எனக்கு கான்ட்ரிபியூஷன் எப்படி இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணுது, இதை ப்ராஃபிட் சில டிசிஷனை முடிவு எடுக்கிறது, எந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணணும், எவ்வளோ சேல்ஸ் மிக்ஸ் பண்ணணும், அப்புறம் எந்த ப்ராடக்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும், அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய காரியங்கள் பார்த்தோம். எப்படி சேல்ஸ் எப்படி மிக்ஸ் பண்ணி எந்த ப்ரொஃபஷனில் மிக்ஸ் பண்ணால் நம்ம அதிகமாக ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு 2 ப்ராடக்ட்டுக்கு அதில் எது சூஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த கான்ட்ரிபியூஷன் முக்கியமானது. அதில் முக்கியம் நம்ம என்ன பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட், அந்த உற்பத்தியுடைய பொருளில் உருப்படிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் வருது. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி நம்ம டிசிஷன் எடுத்தோம். பட் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த மாதிரி காரியங்கள் வருமானு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா நமக்கு முக்கியமாக அந்த உற்பத்தி காரணிகள் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக முதலீடு, பணம், லேபரு, மிஷினு, அப்புறம் கச்சா பொருள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமாக கீ ஃபேக்டர்னு பேர். கீ ஃபேக்டர் முக்கியமான காரணிகள் இந்த இது. ஸோ இதில் ஏதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அப்படியே நினச்சா லேபர் எட்டு வந்துட முடியாது. நினச்சா மெட்டீரியல் அப்படியே நினச்ச நேரத்துக்கு மெட்டீரியல் இறங்காது. திடீர்னு ஷார்ட்டேஜ் வரும். திடீர்னு சப்ளைக்கு அவன் சப்ளை பண்ணுறவன் லேட்டாக சப்ளை பண்ணுவான். அதே மாதிரி மிஷினரி, சில மிஷினரி உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கும், அது நமக்கு கிடைக்காது மார்க்கெட்டில். இது மாதிரி பல காரியங்கள் நம்ம இருக்கிறதுனால அது லிமிட்டிங் ஃபேக்டர்னு பேரும். லிமிட்டிங் ஃபேக்டர், கன்ஸ்டன்ஸ், கீ ஃபேக்டர் எல்லாம் ஒன்று தான். ஸோ இதனால் நம்ம எப்படி இப்போ ஒரே கச்சா பொருளை இந்த ஒரு 3 பொருள் உற்பத்தி பண்ணுறீங்க. அந்த தேவைப்படும் கச்சா பொருள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தேவைப்படும் கச்சா பொருள் ரொம்ப ஷார்ட் சப்ளை இருக்குது. ஆனால் அது எல்லாத்துக்கும் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கரியில் மைதா மாவு. ஸோ மைதா மாவு தான் காமன் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு வச்சிங்களேன். அப்போது ப்ரெட்டுக்கும் அதே தான், பீஸாவுக்கும் அதே தான், அதே மாதிரி கேக்குக்கும் அதே தான். ஆனால் இருந்தாலும் அது சப்ளை கம்மியாக இருக்குது. அது ரா மெட்டீரியல், அதுதான் ரா மெட்டீரியல் நமக்கு இல்லையா, அதுதான் கச்சா பொருள், அதுதான் பேசிஸ் நமக்கு இது செய்யக்கூடிய பொருள். ஸோ அதில் ஷார்ட் சப்ளை இருக்குது. அது நினச்சா நம்மளுக்கு வேண்டியது கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது எந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, எந்த ப்ராடக்ட் நம்ம முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து பண்ணணும். எனக்கு நம்ம ப்ராஃபிட்னா லாபம் தான் நம்ம வேறு ஒன்றும் நம்ம சேரிட்டிலாம் செய்ய போகிறதில்ல. ஸோ இதில் நமக்கு லாபம் தான் மெயின். அதுதான் நமக்கு, அதுக்காக தான் நம்ம பிஸ்னஸே பண்ணுறோம். ஸோ லாபம் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி முடிவெடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் இந்த கிளாஸ் முக்கியமாக. ஸோ அது கீ ஃபேக்டர்னு பேர், கீ ஃபேக்டர். ஸோ கீ ஃபேக்டர்னாக்கா லிமிட்டிங் ஃபேக்டர், அதாவது கட்டுப்படுத்தக்கூடிய உற்பத்தி காரணிகள். நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய, நம்ம ப்ராஃபிட் மேக்ஸிமம் பண்ணுற அளவுக்கு நம்மளால் நிச்சயமாக எல்லாமே பண்ண முடியல. ஸோ அதனால் இதுக்கு கமாடிட்டி ஷார்ட் சப்ளை. ஒரு எக்ஸாம்பிள், இங்கே லேபர் ஷார்ட் சப்ளை. ஸோ ஸ்கில்டு பீப்புள் வேணும் நமக்கு 30 பேர், ஆனால் 20 பேர் தான் இருக்கான். ஆனால் மூணு பொருள் உற்பத்தி பண்ணோம். ஸோ எந்த பொருள் அதிகமாக நமக்கு லாபம் ஈட்டுதோ அந்த பொருள் உற்பத்தி பண்ணதான் அந்த 20 பேரை நம்ம டிப்ளை பண்ண போகிறோம். எதில் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கோ அதுக்கு நம்ம ஆள் வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஆள் 30 பேர் தேவைப்படாமல் 20 பேர் தான் இருக்காங்க. ஸோ 20 பேர் இருக்கும்போது நம்ம 20 பேருக்கு அப்படியே எல்லாத்துக்கும் அப்படியே போட முடியாது, எல்லா பொருளும் செய்ய முடியாது. ஸோ எந்த பொருளை நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா, எந்த பொருளில் லாபம் அதிகமாக இருக்கோ அந்த பொருளை நம்ம எடுத்துகிட்டு மீதிக்கு நம்ம அதை முடிச்சுட்டு மீதிக்கு நம்ம அந்த பொருளை உற்பத்தி பண்ணிட்டு மீதி நமக்கு ஆளுக்கு டைம் இருந்தால், ஆட்கள் இருந்தாங்களா, மீதிக்கு டைம் இருந்தால் ஆட்கள் அந்த 2வது ப்ராடக்ட்டுக்கு நம்ம டிப்ளை பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும்போது தான் நீங்கள் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செஷனில் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் தான் பார்த்தோம். ஆனால் இதில் அப்படி கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் ஜென்ரலாக பார்க்க முடியாது. ஏன்னாக்கா இதில் நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா, இதில் எந்த பொருள் கீ ஃபேக்டரில்
இந்த உற்பத்தி காரணிகளை எது நமக்கு வந்து பிரச்சனை இருக்குது, எதில் வந்து நம்ம ஷார்ட் சப்ளை இருக்குது, எது ஈஸியாக கிடைக்கல, எது கொஞ்சம் தான் கிடைக்குது, அதை எப்படி நம்ம டிப்ளாய் பண்ணி அதை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக ப்ரூடண்ட்டாக நம்ம அதை வந்து உபயோகப்படுத்தி அதிக லாபத்தை அதிகப்படுத்தணும்னு பண்ணணும். ஸோ அதனால தான் முக்கியமான காரணம். இப்போ வந்து இது முக்கியமான டிசிஷன்ஸு. அந்த டிசிஷன் எப்படி எடுக்குது அப்படின்னு சொல்லும்போது கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்னு பார்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக கான்ட்ரிபியூஷன் பெர் கீ ஃபேக்டர் அப்படின்றது. கான்ட்ரிபியூஷன் பெர் கீ ஃபேக்டர். கீ ஃபேக்டர் எது? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வச்சிங்களேன், ஒரு பேக்கரியில் மைதா மாவு இருக்குது. மைதா மாவு மொத்தமே 18,000 கிலோ தான் இருக்குது அப்படின்னு எக்ஸாம் சொல்கிறேன் வச்சுங்க. இந்த எக்ஸாமில் தான் போட போகிறேன். அதில் வந்து 3 ப்ராடக்ட் செய்யணும். 3 ப்ராடக்ட்டு. ஒன்று வந்து பீஸா, ஒன்று கேக்கு, ஒன்று வந்து ப்ரெட்டு. ஸோ 3ல் எது நமக்கு அதிகமானா எந்த ப்ராடக்ட்டு நம்ம கான்ட்ரிபியூஷன் கீ ஃபேக்டர் அந்த சேமிப்பு எதில் அதிகமாக இருக்குது, அதாவது குறைந்த செலவில் மைதாவை போட்டு அதிகமாக லாபம் எடுக்கக்கூடிய எந்த ப்ராடக்ட்டோ அதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். பொதுவாக ஒரு உருப்படிக்கு எவ்வளோ பண்ண முடியாது. ஒரு உருப்படிக்கு பொதுவாக நம்ம எடுத்து ஒரு கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் மூணுக்கும் போட்டு கான்ட்ரிபியூஷன், இதுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன், ஒரு ப்ரெட்டுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷனு, ஒரு இதுக்கு எவ்வளோ, இது பீஸாக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனு, ஒரு கேக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் அப்படின்னு போட்டு அது முன்னே பண்ணோம். ஆனால் இப்போ என்ன ஆச்சுனாக்கா பிரச்சனை வந்துடுச்சு. என்ன பிரச்சனைனா நமக்கு ரா மெட்டீரியல் கிடைக்கல, வேண்டிய அளவுக்கு கிடைக்கல. ஸோ இருக்கிறது கொஞ்சம் தான். ஸோ அந்த கொஞ்சத்தை வச்சு எப்படி அதிகமாக லாபம் ஆக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கான்ட்ரிபியூஷன் பெர் கீ ஃபேக்டர். ஒரு கிலோ மைதா யூஸ் பண்ணால் எவ்வளோ லாபம், கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ வருது, கேக்கில் எவ்வளோ வருது, பீஸாவில் எவ்வளோ வருது, ப்ரெட்டில் எவ்வளோ வருது, புரியுதா உங்களுக்கு? நான் இப்போ ஒரு உற்பத்திப்பட்ட பொருள் உற்பத்தியிலேருந்து இறங்கி அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகிறேன், ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா. என்னன்னாக்கா கான்ட்ரிபியூஷன் பெர் கீ ஃபேக்டர். கான்ட்ரிபியூஷன் பெர் கீ ஃபேக்டர்னா அந்த உற்பத்தி காலில் எது நமக்கு ஷார்ட்ஃபால் இருக்கோ, எது பிரச்சனை இருக்கோ, எது கிடைக்கலையோ அதுக்கு வந்து எவ்வளோ, அதில் எது வந்து அதிகமாக லாபத்தை தரக்கூடிய பொருள் அப்படின்னா. இப்போ சார் மைதா லிமிட்டட் அவ்வளோதான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி யூஸ் பண்ணணும்? இது எல்லாத்தையும் மொத்தமே ப்ரெட்டுக்கு போடலாமா, மொத்தமே பீஸா பண்ணிடலாமா, மொத்தமே கேக் பண்ணிடலாமா அப்படி பார்க்கக்கூடாது. ஏன்னா அதில் வந்து நம்ம எது வந்து கான்ட்ரிபியூஷன், ஒரு கிலோ மைதாக்கு எது அதிகமாக லாபம் வருதோ அதை எடுக்கணும். புரியுதா இல்லையா? ஸோ அந்த எக்ஸாம்பிள் தான் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து முக்கியமான சப்ஜெக்ட் அது. ஏன்னாக்கா இது நிறைய நமக்கு வந்து ரியல் லைஃப்பில் வந்து ஷார்ட்ஃபால் நிறைய உண்டு. இந்த லிமிட்டிங் ஃபேக்டர்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய, சுருக்கக்கூடிய, லாபத்தை நெருக்கக்கூடிய சில உற்பத்தி காரணிகள் எப்பவுமே பிஸ்னஸ் இருக்கும். அதுதான் கீ ஃபேக்டர்ஸ். உற்பத்தி காரணிகள் கட்டுப்படுத்தும் நம்ம நினச்ச மாதிரி பிஸ்னஸ் சேல்ஸ் பண்ண முடியாது, நம்ம நினச்ச மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்குது. அது எப்படி செலவு பண்ணுவீங்க? சிம்பிள். இருக்குது சின்ன கொஞ்சம் தான் இருக்குது, எப்படி செலவு பண்ணீங்க? அதே மாதிரி வீட்டில் ஒரு செலவாகுது, வீட்டில் வந்து ஒரு கொஞ்சம் தான் அமௌண்ட் இருக்குது, சேலரி கொஞ்சம் தான் வந்துச்சு, இன்றைக்கி இவ்வளோ செலவு இருக்குது, எடுத்தோம் எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துருங்களா? இல்லை, எது முக்கியம், அர்ஜென்ட்டு, யான் முதல்ல கேட்குறான் அவனுக்கு முதல்ல பைசல் பண்ணேன். அந்த மாதிரி தான் இதுவும் சிம்பிள் திங். ஸோ எதில் நம்ம போட்டால் நம்ம அதிக லாபம் வருமோ அதை செய்யணும். அப்போ வந்து உற்பத்திப்பட்ட பொருளில் கான்ட்ரிபியூஷன் பார்க்காதபடி இந்த உற்பத்தி காரணிகளை எது ஷார்ட்ஃபால் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பெர் கீ ஃபேக்டர். அதை கான்ட்ரிபியூஷனா ஒரு கிலோ மைதாக எடுத்தால் அது எது அதிக, அந்த போட்ட 1 கிலோ மைதா எடுத்து 3 போடுறேன், ப்ரெட்டில் போடுறேன், கேக்கில் போடுறேன், பீஸாவில் போடுறேன். இப்போது இந்த 3ல் எது அதிகமாக கான்ட்ரிபியூஷன் வருது அதை முதல்ல எடுக்கணும். புரியுதா இல்லை உங்களுக்கு? ஸோ அந்த எக்ஸாம்பிள். ஸோ இது ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த கேஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த 3 பொருள் செய்கிற ஒரு பேக்கரியில் அந்த 3 பொருளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேக்கு, ப்ரெட்டு, பீஸா. கேக்கு, ப்ரெட்டு, பீஸா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்கரியில் இந்த ரா மெட்டீரியல் கச்சா பொருள்னா மைதா. ஸோ இந்த மைதா வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3த்துக்குமே கச்சா பொருள் ஒன்று தான். ஸோ இந்த மொத்தம் எவ்வளோ இருக்குது? 18,000 கிலோ இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் எல்லாமே நீங்கள் அப்படியே பேக்கரி நினச்சிக்காதீங்க. ஸோ மொத்தம் வந்து மைதா வந்து ரா மெட்டீரியல் வந்து 18,000 kg, 18,000 kg தான் இருக்குது, அதுக்கு மேலே கிடையாது. ஆனால் என்னன்னா இது 3 செய்யணும். பீஸா செய்யணும், ப்ரெட்டு செய்யணும், கேக்கு செய்யணும். பீஸாவுக்கு 1500 ஆர்டர் இருக்குது டிமாண்டு, ப்ரெட்டுக்கு 3000 ப்ரெட்டு, கேக்கு 1000 கேக். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு டிமாண்டு, இதுதான் நமக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ இது ஆர்டர் வாங்கியாச்சு. இப்போ நம்ம எது பண்ணணும் அப்படின்னு தான் கேள்வி. ஸோ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணோம், கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கான்ட்ரிபியூஷன். எப்படி கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறது? சேல்ஸ் மைனஸ்
வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட். ஒரு உருப்படிக்கு கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் லாஸ்ட் டைம் போட்டால அதே மாதிரி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். ஸோ கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது பெர் யூனிட் எவ்வளோ? ஸோ இது 220. ஸோ இது 140 வேரியபிள் காஸ்ட்டு. ஸோ கான்ட்ரிபியூஷன் எப்படி எடுத்தோம்? சேல்ஸ் ப்ரைஸ் மைனஸ் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். ஒரு உருப்படிக்கு என்ன சேல்ஸ் ப்ரைஸோ அது ஒரு உருப்படிக்கு என்ன வேரியபிள் காஸ்ட் என்னவோ அதை கழிச்சுன்னா மீதி வருது கான்ட்ரிபியூஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 140 இது 220. ஸோ இதில் வந்து கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது? 80. ஓகே, ஸோ இது புரியுது இல்லையா? இது ஃபஸ்ட் இந்த ஸ்டெப் போயிடணும். நெக்ஸ்ட்டு 170 இதில் வந்து இது வந்து 125. சேல்ஸ் ப்ரைஸ் 170 பிரெட்டுக்கு. வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? மொத்தம் சேர்த்து எல்லாம் 3 வேரியபிள் காஸ்ட்டு. என்னென்ன வேரியபிள் காஸ்ட்டு? டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ். இது 3 இதுதான் வேரியபிள் காஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் உற்பத்திக்கு நமக்கு தேவைப்படுது. ஸோ நான் சொன்னது ஸோ இது வந்து வேரியபிள் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் 80 வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 170 மைனஸ் 125 45. ஓகேவா? 45 5 6 70. ஓகே, செகண்ட் எகெயின் இதில் வந்து 140 இதில் வந்து எவ்வளோ வேரியபிள் காஸ்ட்டு? 70. ஸோ வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 70. ஸோ இதில் எவ்வளோ இருக்குது? கான்ட்ரிபியூஷனு 70. ஓகே, கான்ட்ரிபியூஷன் வந்து 70. ஸோ இதில் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் 80, இங்கே வந்து 45, இங்கே 70. ஸோ இது வரைக்கும் கண்டுபிடிச்சா. இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் டைம் இதில் கூட போட்டோம். இப்போ நமக்கு இந்த கான்ட்ரிபியூஷன் ஃபேக்டர், அந்த லிமிட்டிங் ஃபேக்டரில், கீ ஃபேக்டரில் சில ஷார்ட் ஃபால், சில இதுக்கு கம்மியாக. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரா மெட்டீரியல் வந்து ஷார்ட் ஃபால் ஆகலாம், மெஷின் நம்ம சுற்ற மெஷின் கிடைக்காது, அது மாதிரி லேபர் கிடைச்சா கிடைக்காது, அப்புறம் பணம் கேபிட்டல் வேண்டிய கேபிட்டல் கிடைக்காது போயிடலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து கீ ஃபேக்டர்ஸ் பேர். கீ ஃபேக்டர், லிமிட்டிங் ஃபேக்டர், கன்ஸ்ட்ரைன்ஸ்னால் ப்ராப்ளம் உடைய உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம இந்த கேஸில் வந்து கச்சா பொருள் நமக்கு லிமிட்டட் ஆகிடுச்சு. கச்சா பொருள் மொத்தம் எவ்வளோ இருக்குது? 18,000 கிலோ தான் இருக்குது. ஸோ இந்த 18,000 கிலோத்தை எப்படி நீங்கள் போட போகிறீங்க? எதில் போட்டால் அதிக லாபம் வரும்? அதுதான் கேள்வி. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த 18,000 ரா மெட்டீரியல் தான் நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ண நெக்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வந்து போட்டாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் ஒரு கேக்கில் வந்து 40 ஒரு உற்பத்தி எவ்வளோ தேவைப்படுது? 40 ரூபா தேவைப்படுது. ஓகே, ஒரு உற்பத்திக்கு 40 ரூபா தேவைப்படுது. ஸோ இதில் எத்தனை கிலோ போடணும் அப்படின்னு கேள்வி. ஒரு உற்பத்திக்கு ஒரு உருப்படி எவ்வளோ வருது? 40 ரூபா. இது மெட்டீரியல் நமக்கு வேண்டி இதுதான் இப்போ ஃபோக்கஸு. நம்ம இதை பார்க்கல. ஏன்னாக்கா நமக்கு இதுதான் வந்து லிமிட்டிங் ஃபேக்டர், இதுதான் கீ ஃபேக்டர், இதில் தான் நம்ம ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் ஷார்ட் ஃபால் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மீதிலாம் ஓகே, லேபர் கிடைக்குது, மெஷின் கிடைக்குது, எல்லாம் ஓகே. ஸோ இதில் மட்டும் இந்த பார்க்கும்போது இந்த 40. ஸோ இதில் வந்து எவ்வளோ நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ? ஒரு கிலோ 10 ரூபா ஒரு கிலோ. எவ்வளோ இங்கே தேவைப்படும் ஒரு உருப்படிக்கு? ஒரு கேக் பண்ணுறதுக்கு 40 ரூபா. ஸோ 40 டிவைடட் பை 10 = 4 கிலோ தேவைப்படுது. ஸோ ஒரு கேக்குக்கு 4 கிலோ. நீங்கள் பேக்கரி வந்து உடனே சார் நான் ஒரு கிலோக்கு ஒரு கேக்கு 4 கிலோ தேவைப்படுமான்னு சொல்லாதீங்க. இது வந்து எக்ஸாம்பிள் தான். அதனால் நாங்கள் வந்து ஐயோ சார் இல்லை இப்படிலாம் பண்ண முடியாது சார், இது வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அதனால் வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்காதீங்க. ஓகே, புரியுதா இல்லையா? ஸோ இந்த கேஸில் வந்து எவ்வளோ ஒரு உருப்படிக்கு எவ்வளோ தேவைப்படுது? 4 கிலோ மைதா, 4 kg. ஓகே, இது ரெண்டாவது. பிரெட்டுக்கு 50 ரூபா ஒரு உருப்படிக்கு, ஒரு பிரெட்டு செய்யறதுக்கு. ஸோ ஒரு கிலோ விலை என்ன? மைதா 10 ரூபா. ஸோ எத்தனை கிலோ தேவைப்படுது? 50 டிவைடட் பை 10 = 5 கிலோ. புரியுதா இல்லையா? 5 கிலோ. ஸோ அதுக்கு அடுத்தது பீஸா செய்யறதுக்கு 20 ரூபா. எவ்வளோ? ஒரு கிலோ எவ்வளோ? 10 ரூபா. ஸோ எத்தனை தேவைப்படுது? 2 கிலோ. ஸோ 2 கிலோ, 5 கிலோ, 4 கிலோ. ஒரு கேக் செய்யறதுக்கு 4 கிலோ, ஒரு பிரெட்டு செய்யறதுக்கு 5 கிலோ, ஒரு பீஸா செய்யறதுக்கு 2 கிலோ. ஓகே, ஸோ ஒரு உருப்படிக்கு. ஸோ இது தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஈஸி. இது போது ஒரு உருப்படி செய்ய வேண்டிய மைதானுடைய விலை. ஸோ ஒரு கிலோ வந்து எவ்வளோ? 10 ரூபா. இங்கே எவ்வளோ தேவைப்படுது? 40 ரூபா செலவு பண்ணிடுறோம். ஸோ இந்த எவ்வளோ தேவைப்படுது? 4 கிலோ. 10 டிவைடட் பை 10 = 4. இங்கே 10 50 டிவைடட் பை வகுத்தல் 10 5 கிலோ தேவைப்படுது. இங்கே 20 ரூபா, ஒரு கிலோ 10, இப்போ எவ்வளோ தேவைப்படுது? 2 கிலோ. ஸோ இது புரியுது இல்லை? ஸோ இதில் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் பெர் கீ ஃபேக்டர், லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னா இந்த கேஸில் வந்து நமக்கு ரா மெட்டீரியல் கேஜி. ஒரு கேஜி ரா மெட்டீரியல் நீங்கள் உபயோகப்படுத்தினால் எந்தெந்த கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும்? கேள்வி, சிம்பிள் கேள்வி. ஒரு கிலோ மைதா நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்? ஸோ இந்த கேஸில் வந்து ஒரு உருப்படிக்கு 80 ரூபா. ஸோ இந்த கேஸில் ஸோ இப்போ 4 எத்தனை கிலோ தேவைப்படுது? 4 கிலோ.
ஸோ டிவைடட் பை 4 எவ்வளோ வருது? அப்போது 1 கிலோ மைதா யூஸ் பண்ணால் 20 ரூபாய் கான்ட்ரிபியூஷன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது நெக்ஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு 20. செகண்டு இதே மாதிரி ப்ரெட்டுக்கு. ஸோ டிவைட் பை 5. ஸோ இது 1 கிலோ மைதா யூஸ் பண்ணால் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 9 ரூபாய். எதுக்கு? ப்ரெட்டுக்கு. ஓகே. தென் பீஸாக்கு இது எவ்வளோ இருக்குது? 2 கிலோ ஒரு உருப்படி பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் 2 கிலோ தேவைப்படுது ஒரு உருப்படி பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு கிலோ மைதா யூஸ் பண்ணால் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்? ஸோ இதில் வந்து அப்படியே உற்பத்தி பொருள்லேருந்து எது லிமிட்டிங் ஃபேக்டர் அதுக்கு போயிடணும். ஸோ கான்ட்ரிபியூஷன் பெர் லிமிட்டிங் ஃபேக்டர், கான்ட்ரிபியூஷன் பெர் உற்பத்தி பிரச்சனை பண்ணக்கூடிய அதுக்கு நம்ம ஒரு உருப்படி கண்டுபிடிக்கணும் 1 கிலோக்கு. ஸோ 1 கிலோ மைதா யூஸ் பண்ணால் எவ்வளோ கான்ட்ரிபியூஷனு? கேக்கில் 20. 1 கிலோ மைதா அதே யூஸ் பண்ணால் ப்ரெட்டில் எவ்வளோ? 9. அதே மாதிரி 1 கிலோ மைதா யூஸ் பண்ணால் பீஸாக்கு எவ்வளோ வருது கான்ட்ரிபியூஷனு? டிவைடட் பை 235. ஸோ இதில் 3 கண்டுபிடிச்சாச்சு. 35, 9, 20. ஸோ இதில் ரேங்க் பண்ணோம். எது ஃபஸ்ட்டு, எது செகண்டு, எது தேர்டு. ஸோ பார்த்தீங்கன்னா பீஸா ஃபஸ்ட்டு, அதுதான் கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது. செகண்டு கேக்கு, 3வது ப்ரெட்டு. ஸோ இப்படி போட்டேன் நான் ஈஸியாக இருக்கிறதுக்கு. CBP, பீஸாக்கு P, ப்ரெட்டுக்கு B, சிக்கு, கேக்கு C. ஓகே. ஸோ இது போட்டாச்சு. ஸோ இந்த மெட்டீரியலை இப்போ ஒன்று அலோகேட் பண்ணணும். 18,000 தான் கேஜி இருக்குது. ஸோ நமக்கு எது ஃபஸ்ட்டு அலோகேட் பண்ணணும்? 30. இது எதில் அதிகமாக கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது? ஒரு மைதா யூஸ் பண்ணால், 1 கிலோ மைதா யூஸ் பண்ணால் பீஸா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? எவ்வளோ இருக்குது பீஸாக்கு எவ்வளோ கேட்குறான்? 1500 தான். டிமாண்ட் 1500 தான். அதுக்கு மேலே போக முடியாது. ஸோ 1500 பெருக்கல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ தேவைப்படுது? ஒரு உருப்படிக்கு 2 கிலோ, ஒரு உருப்படிக்கு 2 கிலோ, ஒரு பீஸாக்கு 2 கிலோ மைதா தேவைப்படுது. 1500 பீஸா செய்யணும். எவ்வளோ வருது? 2. ஓகே. ஸோ 3000. மீதி எவ்வளோ இருக்குது? 5000. ஸோ ஃபஸ்ட் எடுத்தாச்சா? ஃபஸ்ட்டு ஓவர். செகண்டு மறுபடியும் செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் வந்து நமக்கு வந்து கேக்கு. இந்த கேக் அதிகமாக. ஸோ கேக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இருக்குது? 1000 உருப்படி தேவைப்படுது. எவ்வளோ இது? ஒரு 4னா ஒரு உருப்படிக்கு 4 கிலோ. ஸோ 1000 கேக்குக்கு 4000. ஸோ 11,000. ஓகே. 11,000. ஸோ 11,000 நமக்கு வந்து மீதி இருக்குது. 3வது எவ்வளோ கேட்குறாரு? 3வது இது ப்ரெட்டு தான் கடைசி. ஸோ என்ன அதுதான் அதுக்கு லோயஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன். ஓகே. ஸோ அதனால் இந்த 3000 கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இப்போ வந்து எவ்வளோ வருது? 3000 ப்ரெட்டு. அதுக்கு எவ்வளோ கிலோ தேவைப்படுது? ஒரு ப்ரெட்டுக்கு 5 கிலோ. ஓ 5 கிலோனா 15,000 கிலோ தேவைப்படுது. ஆனால் எவ்வளோ இருக்கு? 11,000 தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து அவன் கொடுக்குற 3000க்கு பண்ண முடியாது. 3000 உருப்படி நம்ம ப்ரெட்டு பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் டோட்டல் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் பீஸா, கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் கேக்கு. தென் அதுக்கு அடுத்தது 11,000 இருக்குது. 11,000 கான்ட்ரிபியூஷன் பேர் இது எவ்வளோ? 9 rupees பேர் ப்ரெட்டு. கான்ட்ரிபியூஷன் பேர் 9. ஸோ இன்ட்டு 9னா 99,000. ரஃப்லி 2,84,000 வரும். ஸோ டோட்டல் கான்ட்ரிபியூஷன். ஓகே. டோட்டல் கான்ட்ரிபியூஷன் லெஸ் ப்ராஃபிட், லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபிக்ஸட் எவ்வளோ? 30,000. ஸோ 30,000 கழிச்சிங்கன்னா 2,54,000 தான் ப்ராஃபிட், டோட்டல் ப்ராஃபிட். ஸோ இதை கண்டுபிடித்து இது ரொம்ப ஈஸி. ஸோ டோட்டல் கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் ஈக்குவல் டு ப்ராஃபிட். இது கண்டுபிடிச்சலாம். ஆனால் நமக்கு வேண்டியது இதுதான் முக்கியமானது. இருக்கிற லிமிட்டட் ரிசோர்ஸஸை எப்படி டிப்ளாய் பண்ணால் ப்ராஃபிட் அதிகமாக்க முடியும். அதுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் பார்க்காத கான்ட்ரிபியூஷன் பெர் கீ ஃபேக்டர், கான்ட்ரிபியூஷன் பெர் லிமிட்டிங் ஃபேக்டர் பார்த்து கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அலோகேட் பண்ணிங்கனாக்கா இதில் கரெக்டான முடிவு எடுக்க முடியும். ப்ராஃபிட் வில் பி அதிகமாக்கப்படும். புரியுதா? கான்ட்ரிபியூஷன் பண்ணி எடுக்கக்கூடாது, கான்ட்ரிபியூஷன் பெர் லிமிட்டிங் ஃபேக்டர். ஸோ thank you, all the best. Try to tell your friends also. God bless you. Thank you.